பந்தளத்து மன்னன் அழகிய மணிகண்டனையும் வலிமை கொண்ட மணிகண்டனையும் இந்நாட்டுக்கு அரசனாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவருடைய அப்பாவான பந்தளத்து ராஜா அவர்கள் மணிகண்டனுடன் பணிவோடு கூறுகின்றார், இந்நாட்டு மன்னராக நீங்கள் வர வேண்டும் என்று கூறும்பொழுது மணிகண்டன் பணிவோடு தன்னுடைய அப்பாவை பார்த்து கூறுகின்றார், நான் வந்த வேலை முடிந்தது. அதாவது இங்கு பக்தர்களையும் முனிவர்களையும் மகான்களையும் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த அந்த எருமை அம்சம் கொண்ட மகிழ்ச்சியை கொள்வதற்காகவே நான் இங்கு வந்துள்ளேன். அடுத்து நான் அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு சென்று தவம் செய்ய விரும்புகின்றேன் என்று கூறுகின்றார். அப்பொழுது மணிகண்டனுடைய அப்பா அவர்கள் சிறிய வேண்டுதல் வைக்கின்றார், என்னுடைய ஒரே ஒரு ஆசையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். பந்தளத்து அரண்மனையில் உள்ள ஆபரணங்களை அணிந்து கொண்டு எனக்கு அரச கோலத்தில் காட்சியளிக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றார். அப்பொழுது மணிகண்டன் அவர்கள், உங்களுடைய ஆசையை மகர ஜோதி தினத்தன்று நான் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். தெய்வீக மணிகண்டன் வில்லில் உள்ள அம்பை எய்கின்றார். அந்த அம்பானது எந்த இடத்தில் விழுகின்றதோ அந்த இடத்தில் நான் தவம் செய்ய போகின்றேன். என்னை காண்பதற்கு அங்கு வருபவர்களுக்கு நான் தரிசனம் கொடுத்து அவர்களுடைய பிரார்த்தனையை எப்போதும் நிறைவேற்றி கொண்டிருப்பேன் என்று கூறுகின்றார். இவ்வாறு ஐயப்பன் அம்பு விழுந்த இடமான சபரிமலையில் தவக்கோலத்தில் அவர் இருந்து கொண்ட சமயத்தில் அந்த ஐயப்பனை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு சென்று ஐயப்பனை தரிசனம் செய்து ஐயங்களை போக்கி ஐஸ்வர்யத்தை கொடுத்து கொண்டிருக்கும் அந்த ஐயப்பனுடைய ஆலயத்தை தரிசிக்கலாம் வாருங்கள். எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நிம்மதி பிறக்காது. உந்தன் அருள் வேண்டும், அதை நீ தர வேண்டும். உந்தன் அருள் வேண்டும், அதை நீ தர வேண்டும். நாங்கள் நிம்மதி பெற வேண்டும். ஐயனே ஐயப்பா, கொஞ்சம் கருணை வையப்பா. ஐயனே ஐயப்பா, நீ கருணை வையப்பா. மேற்கொண்ட ஐயப்பன் ஆலயத்தை சுற்றி பல தெய்வங்களும் இருக்கின்றன. அதாவது கன்னிமுல கணபதி, நவக்கிரகம், நாகராஜர், மாளிகைப்புறத்து அம்மன், மணிமண்டபம் என்று பல தெய்வங்களும் ஐயப்பனை சுற்றி வருகின்ற பக்தர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த வண்ணம் இருக்கின்றனர். மேற்கொண்ட ஐயப்பனுடைய ஆலயத்தில் ஐயப்பனுடைய கருவறையில் ஐயப்பனானவர் பக்தர்களுக்கு காட்சி அளித்த வண்ணம் இருக்கின்றனர். அந்த ஐயப்பனுடைய விக்கிரகத்தின் தத்துவத்தை இப்போது நாம் பார்ப்போம். அதாவது ஐயப்பன் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த ஆசனத்தின் பெயர் தியான பிந்து ஆசனம் என்பர். அந்த ஆசனத்தின் பிரகாரம் நாம் உட்கார்ந்து தவம் செய்யும் பொழுது நமக்கு தூக்கம் வராமல் இருக்கும். அதோடு அவர் 2 முட்டிகளையும் துணியால் கட்டியிருப்பார். அந்த துணிக்கு பட்டபந்து துணி என்று சொல்லப்படுகின்றது. அவ்வாறு துணியை கட்டியிருக்கின்ற காரணத்தினால் நீண்ட நேரம் அதே ஆசனத்தில் உட்கார்ந்து ஆண்டவனை தியானிப்பது மிகவும் எளிதாக இருக்கின்ற தத்துவத்தை குறிக்கின்றது. அதை காட்டிலும் ஐயப்பன் அவர்கள் சின் முத்திரையை ஒரு கையில் காட்டியவர் இருப்பார். அதாவது பெருவிரல் ஆத்மாவையும் சுட்டு விரல் பரமாத்மாவையும் குறிக்கின்றது. எப்போதும் ஆத்மா பரமாத்மாவோடு இணைந்து நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தத்துவத்தை அது குறிக்கின்றது. அதே போன்று மற்றொரு கையில் அபயமுத்திரையோடு ஐயப்பன் அவர்கள் காட்சியளிக்கின்றனர். வருகின்ற பக்தர்களுக்கு ஆசீர்வாதத்தை எப்போதும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை குறிக்கின்றது.